விஎஸ் கிச்சன் ஹெல்த்தியான ராகி மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ராகி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் கட்டி முட்டை மாதிரி கட்டி வச்சுக்கணும். கட்டி வச்சுட்டு அதை 2 நாளைக்கு ஒரு டைம் லைஸ்ட்டாக தண்ணியை தெளித்து விட்டு இது பண்ணோம். அழகாக ராகி முளைச்சிரும். முளைச்சப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நிழல் காய்ச்சல்லையோ வெயில்லையோ நல்லா 2-3 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். வெயில் எடுத்து காய வைக்கலாம். பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா உதிர்த்து விட்டு காய வைக்கணும். இப்படி முளைக்கட்டி நம்ம காய வைக்கும்போது ஹெல்த்தியாக நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. முளைக்கட்டின பயிர் எப்படியோ அது மாதிரி ராகியும் நல்லது நமக்கு. இப்போ நல்லா காஞ்சிட்டு இதை எடுத்து இது பண்ணலாம். அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக அதை வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ நட்ஸை சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், ஏலக்காய், பிஸ்தா, மக்கானா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சியா சீட்ஸு, ஆளி விதை, சப்ஜா சீட்ஸு சேர்த்துருக்கேன். இது ஒமேகா, ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், ஏர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கும் சேர்த்துருக்கோம். வேணுமுன்னா சேர்த்துக்கோ, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ராகியை வறுத்துக்கலாம். நல்லா கருக வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். சூடு பதத்துக்கு வறுத்துக்கலாம். அதுவும் நட்ஸும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் வறுத்து பாருங்கள், கையை வச்சு பார்க்குறேன். நம்ம சூடு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வறுத்ததெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு நட்ஸு ஷீட்ஸ் எல்லாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கிறேன். அப்போ தான் ஆயில் பிரியாமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து ஜல்லிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு மறுபடியும் எடுத்து அரைக்கணும். நம்ம அதை ராகியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் என்னென்னா, நம்ம என்ன அது போட்டு அரைச்சாலும் நம்ம மிஷினில் போட்டு அரைக்கிற அந்த இது வராது. மிஷினில் இதில் நட்ஸு எல்லாம் கொடுத்து இந்த ராகியும் கொடுத்து ஒரு கிலோ 1/2 கிலோ அப்படி கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோடு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியோ சேர்த்து கொஞ்சோண்டு கொக்கோ பவுடரும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிக்கலாம். கொஞ்சமாக சேர்ந்தனால வீட்டில் வேணால் இப்படி அரைச்சிக்கலாம். நம்ம எப்படி அரைச்சாலும் லைட்டாக அந்த திப்பியாக இருக்குது. அதை நான் கடைசியில் பாலோட மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். நம்ம மிக்ஸில் அரைக்கும்போது என்ன அரைச்சாலும் நைஸாக வராது. கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். ஜல்லடை போட்டு எத்தனை டைம் ஜல்லிச்சு அடித்தாலும் திப்பியாக தான் இருக்கும். இதெல்லாம் அரைச்சாச்சு. மறுபடியும் அந்த ராகி திப்பியாக இருக்குது பாருங்கள். அதையும் சேர்த்து மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம். பொடி கண்ணு இதாக இருக்கும். அதில் தான் இது பண்ணணும். நான் இப்போ எல்லாம் அரைச்சப்பறம் பாருங்கள், கடைசியில் இவ்வளோ ஃபைனலாக திப்பியாக இருக்குது பாருங்கள். அதோட மேல் தோல் இதுக்கு மேலே அரைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சளவு ஜல்லிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக அந்த மாவு ஜல்லிக்கும் போது 5 கரண்டி குடிக்கரண்டி நல்லா 5-6 கரண்டி எனக்கு அந்த அரைச்ச மாவு வந்தது. அதில் 1 கப்பு ஃபுல்லாக கொக்கோ பவுட்ரு, 1 கப்பு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், அந்த கரண்டியிலேயே நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டான்னா ஜீனி சேர்த்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் அது. பாருங்கள், எனக்கு 6 கரண்டி பெரிய குழிக்கரண்டியில் 6 கரண்டி ஜல்லிச்ச அந்த மாவு வந்தது. அந்த நட்ஸு, சியா சீட்ஸு, விதைங்கள்லாம் சேர்ந்தது, மாவு எல்லாமே 6 இது வந்தது. இதை அப்படியே பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி மறுபடியும் நான் இதை ஜல்லிக்கும் போது லைட்டாக அந்த தோலெல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு 1/2 கிலோவுக்கு வந்தது. இந்த மெஷர்மெண்ட்டு கணக்கு பார்த்தோம்னா 2 டப்பாவில் அடைச்சி வச்சுட்டேன். 2 டப்பாவுக்கு 1/4 கிலோ வந்தது. பார்க்கும் நல்லா நைஸாக தான் இருக்குது. 2 டப்பாவில் நல்லா ஆற வச்சு 2 டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ சூடான பாலில் போட்டு காய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். கலந்து கொடுக்குறேன். 1 டம்ளர் பால், நல்லா கொதிக்கிற பாலில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த இதாக இருக்குது, திப்பியாக இருக்குது. மறுபடியும் நல்லா போட்டு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மேலே மட்டும் நல்லா மேஷ் ஆகி நல்லா இதாக அடியில் மட்டும் அந்த அப்படியே நொய்யாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சமாக இது பண்ணுறதுனா ஒரு சின்ன டம்ளருக்கு வேணால் வீட்டில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நமக்கு நிறைய தேவைப்படும். 1 கிலோவுக்கு 3/4 கிலோவுக்கு அப்படி அரைக்கிறோம்னா மிஷினில் கொடுத்து எல்லாம் அரைச்சிட்டு மிஷினில் நைஸ் அப்படியே ஃபைன் பவுடர் அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு வீட்டில் நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ அதை போட்டு அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு எவ்வளோ தேவையோ நமக்கு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி பல்ஸ் மோட் போட்டு நல்லா அரைச்சி ஆற வச்சு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு அந்த கலக்கும் போதே பாருங்கள், அந்த திப்பியாக தான் இருக்கும். ஃபுல்லாக இதாகாது. வேணால் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு குடிக்கும்போது அப்படியே குடிக்காது. வடிகட்டி வேணால் நம்ம கொடுக்கலாம். போட்டு ஆற்றி பார்க்குறோம் பாருங்கள். நல்லா தான் இருக்குது.
ஆனால் இருந்தாலும் அடியில் அந்த திப்பி திப்பியாக இருக்குங்க பாருங்கள், திப்பி திப்பியாக இருக்குது. அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லாட்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டி கொடுக்கலாம். அருமையான ராகி மால்ட் தயார். இது மாதிரி நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரோட்டீன், போன் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ராகி மால்ட்டு. அடியில் அந்த திப்பி திப்பாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், வடிகட்டி கொடுத்து நல்லா டேஸ்ட், அதே டேஸ்ட்டு செமையாக சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ராகி மால்ட்டு தயார். இந்த ராகி மால்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க உடம்பு. ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும். சூப்பரான ராகி மால்ட்டு தயார்.